என் நெஞ்சில் குடியிருக்கும் சி ஜோசப் விஜய் எனும் நான் எல்லாம் நம்ம அண்ணன், நம்ம தங்கச்சிங்க, நம்ம தம்பி. அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். இன்னும் உங்க அப்பாவையே காணோம். என் கேரியரின் உச்சமான ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறாங்கல்ல. ஜெய் நடிகன், ஜெய் நடிகன், ஜெய் நடிகன். ஆமா, நான் நடிகன் தான், யார் இல்லைன்னா. அடுத்து வர 5 வருஷம், அது என்ன 5 வருஷம், அடுத்து வர எல்லா வருஷமும் மாண்புமிகு முதலமைச்சர், இதில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். நான் கேட்கல, நீங்க சொல்றத இந்த விஜய் கேட்பான். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெண்களின் பாதுகாப்பினை மேம்படுத்தும் பொருட்டு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையை உருவாக்குவதற்கு ஆணையிட்டுள்ளார். இவன் யாருல? ஏன் அண்ணன்? நீங்க மக்களை தப்பா பேசுனீங்கன்னா இந்த விஜய் வந்து கேள்வி கேட்பான். ஆனா நான் அரசியலுக்கு வந்துட்டு நடிக்கல, அரசியலா நடிக்கல. இவன் மொழி வணங்காதே, சும்மா டர்னா முக்காலத்தில் எவரும் ஒரு இணை கிடையாதே. இவன் புகழறியாதே, சிங்கம் இறையாகாதே. கோழி மாலைகள் நீயம் எங்கு போன போதும் போகும் வழியே அந்த சந்தோஷம் நாங்க நன்றி சொல்லும் நேரம். எங்க மனமே உனது எங்க கனவா சுமக்கோ. உனக்கே ஒரு யுத்தம் இனியே, உயிரே உடனாக துளியே, வருவேன் ஒரு பக்க துணையே, உயிரின் உயிரே. அழியாது இந்த வாளின் கதையே, முடியாது இந்த ரத்த கரையே, களத்தில் இவன் இருக்கும் வரையே இருக்கும் பயமே. ஒரு பேரே வரலாறு, அழிச்சாலும் அழியாது அவன்தானே ஜனநாயகன். ஒரு யுகமே காணாத மக்கள் மன்னன் பிறந்தாரு தமிழ் மண்ணில். நான் வரேன். தரமானவன் அடுத்து 10 நிமிஷத்துக்கு பட்டாசா இருக்கும்.